நான் உங்களை மனைவியிடத்தில் வைக்க முடியாது. என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீர்கள். இந்த திருமணம் இரு குடும்பங்களின் மானத்தை காப்பாற்றும் ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. இதை சொல்லிவிட்டு ரோஹித் மாற்றிக்கொள்ளச் சென்றான். மணமகள் உடையில் அமர்ந்திருந்த எனக்கு இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்திருந்தது. விசேஷமான திருமண நாளில் என் உறவின் மகள் ஓடிப்போய்விட்டாள். அதனால் அத்தை என்னை கொடுத்தாள். அடுத்த நாள் காலை நான் விழித்தபோது ரோஹித் ஆபீஸுக்குச் சென்றிருந்தான். நானும் பல்கலைக்கழகத்திற்கு வந்துவிட்டேன். ஆனால் ரோஹித்தை புதிய பேராசிரியராக பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இங்கே நமது உறவை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. ரோஹித் அருகில் குனிந்து சொல்லியிருந்தான். ஒரு மாணவி ரகசியமாக இருவரின் புகைப்படம் எடுத்தாள். டாடி போதும், நீங்கள் ஏன் பிடிவாதம் செய்கிறீர்கள்? அவன் கோபத்துடன் இன்று முதல் முறையாக அவர்கள் இருவர் முன்னிலையில் தன் குரலை உயர்த்தினான். பிடிவாதம் உங்களைப் போன்ற துணிச்சலான பிள்ளைகளிடம் எவராலும் வைக்க முடியாது. அவர்கள் தங்கள் வயதான தந்தையை தனியாக நிறுவனத்தை கவனிக்க விட்டுவிட்டு உலகெங்கும் உள்ளவர்களுக்கு வியாபாரம் பெருக்கும் ஆலோசனை சொல்லி திரிகிறார்கள். முரட்டுத்தனம். இவ்வளவு பெரிய பிரபல ஆலோசகராகி உன் தந்தையின் நிறுவனத்தின் போட்டியாளர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் உனக்கு வெட்கமில்லையா? ரூபேஷ் சாஹிப் தன் செருப்பை கழற்றி அவன் பக்கம் வீசினார். அதில் ரோஹித் மிகவும் சிரமப்பட்டு தன் சிரிப்பை அடக்கி அவர்களின் பறக்கும் செருப்பை பிடித்தான். மம்மி, இந்த ஆங்கிரி பட் ஐ புரிய வைத்து விடுங்கள். நான் அவர்களின் நிறுவனத்திற்காக எந்த திருமணத்தையும் செய்யவில்லை. ரோஹித் தன் அம்மாவை பார்த்து சொன்னான். அதில் அவள் கையை உயர்த்தி தந்தை மகனுக்கு இடையே வருவதிலிருந்து தப்பித்தாள். உன் தந்தையும் செய்வான். ரூபேஷ் சாஹிப் தன் சோபாவிலிருந்து எழுந்து அவன் பக்கம் ஓட முயன்றார். பார்த்தீர்களா மம்மி எப்படி உங்களை விட்டுச் செல்லும் விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறார்கள். நீங்கள் இவர்கள் மீது வழக்கு போடுங்கள். வழக்கறிஞராக நான் ஆகிவிடுவேன் உங்களுக்கு. ரோஹித்தின் இந்த ஆலோசனையில் ரூபேஷ் சாஹிப் தன் ஒரே மகனான ஆனால் சாதுரியமான பிள்ளையை கண்களை விரித்து பார்த்தார். ரோஹித் ஓடி சிரித்துக்கொண்டே இருப்பதை பார்த்து அவர்கள் அவனை உணர்ச்சிபூர்வமான மிரட்டலுக்காக அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள். ரோஹித் அவர்களின் அமைதியை பார்த்து தன் அம்மாவை பார்த்தான். அவள் அவனுக்கு தந்தையை சமாதானப்படுத்தும் சைகை காட்டினாள். அவன் தன் கருப்பு முடியில் கை வருடி அவர்கள் முன் முழங்கால் படியாக அமர்ந்தான். டாடி, ப்ளீஸ், இந்த வியாபார முன்மொழிவுக்காக என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். நான் என் வாழ்க்கையில் காதல் திருமணம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் செய்தது போல், நீங்கள் இருவரையும் போல் ஒரு மகிழ்ச்சியான திருமண ஜோடியாக என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன். ரோஹித் தன் கருப்பு கண்களை தந்தையை நோக்கி உயர்த்தி அவர்களின் கைகளை பிடித்தான். நமது காலத்தில் சூழல் மிகவும் வேறுபட்டது என் அன்பே. இன்றைய பெண்கள் ஒருமுறை அவர்களை சந்தித்துவிட்டால் உனக்கும் பிடித்து விடுவார்கள். எவ்வளவு காலம் இந்த உயர்தர தரப்பட்டியலை எடுத்துக்கொண்டு உலகில் உன் இதயத்தை நிறைவேற்றும் பெண்ணை தேடித் திரிவாய்? உன் கோரிக்கைகளை பார்த்தாயா? உன் பெண் மேதைமையாக இருக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும், உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும், மேக்கப் போடக்கூடாது, உன்னை பயப்படக்கூடாது, மிகவும் கூச்ச சுபாவமாக இருக்கக்கூடாது, உன்னுடன் தோளோடு தோள் சேர்ந்து நடக்க வேண்டும், உன் கண்களில் கண்களை பாய்ச்சி பேச வேண்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் உன்னுடன் நிற்க வேண்டும், உன் முடிவுகளில் உன்னை தீர்ப்பளிக்கக்கூடாது, அறிவாளியாக இருக்க வேண்டும். பெண்ணை தேடுகிறாயா அல்லது ஏஐ ரோபோ வேண்டுமா உனக்கு? ஏனெனில் வாழ்நாள் முழுவதும் தேடினாலும் அப்படிப்பட்ட பெண் உனக்கு கிடைக்காது. ரோஹித், உனக்கு 8 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறோம். இப்போது 32 வயதாகிவிட்டாய். எனக்கு உன் தேவை. என் வியாபார பங்குதாரரின் மகளை திருமணம் செய்து கொள். அதனால் நமக்கு லாபமும் கிடைக்கும். நீயும் நமது வாழ்க்கையிலேயே நமது பேரன்கள் பேத்திகளின் முகத்தை காட்டிவிடு. ரூபேஷ் சாஹிப் கடுமையான குரலில் சொன்னார். ரோஹித் நீண்ட மூச்சு விட்டான். இப்போது தானும் சோர்வடைந்து விட்டான். அவன் தன் தந்தையை மேலும் மனமுடைக்க முடியவில்லை. அதனால் கட்டாயத்தில் தலையசைத்தான். சரி டாடி, நீங்கள் விரும்புவது போல். அவனும் கடுமையான மற்றும் உறுதியான குரலில் சொல்லிக்கொண்டு தன் அறை பக்கம் நகர்ந்தான். நீங்கள் இப்படி உணர்ச்சிபூர்வமான மிரட்டல் செய்யக்கூடாது. நந்தினி ஆண்டி அவர்களை பார்த்துச் சொன்னாள். மனைவி, நீங்கள் இந்த மனிதனை அறியீர்கள். இவன் இப்படி காட்டில் சிக்கிவிடப் போவதில்லை. மற்றபடி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு தீரஜின் மகளை விட அவளுடைய இந்த என்ன அர்த்தமற்றது. தீரஜ் எங்கே உன் மகள்? ரூபேஷ் சாஹிப் வலுவான குரலில் கர்ஜித்தார். அதில் தீரஜ் சாச்சா சிரமத்துடன் ஏற்கனவே தன் தலையை பிடித்து கொண்டிருந்தார் மற்றும் வெக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டார். என்னை மன்னித்துவிடு.
இப்போது தீரஜ் சாச்சா மீண்டும் ஏதாவது சொல்லப் போகும்போது ரூபேஷ் சாஹிப் கோபத்துடன் அவர்களின் காலரை பிடித்துக் கொண்டார். மன்னிப்பு, உன் முழு குடும்பத்துடன் வந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் அனைவரும் வெளியே மணமகன் மணமகளின் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நீயோ உன் ஓடிப்போன மகள் காரணமாக நமது அனைவரின் மானத்தை கெடுக்கும் விஷயத்தில் என்னிடம் வெட்கமின்றி மன்னிப்பு கேட்கிறாய். இந்த செய்தியை சொல்வதற்கு முன் ஏன் இறந்து போகவில்லை நீ? ரூபேஷ் சாஹிப் கோபத்தால் நெருப்பு பந்தமாக இருந்தார். பற்களை கடித்துக்கொண்டு கர்ஜித்தார். டாடி, போதும், விடுங்கள் ப்ளீஸ். நாம் வெளியே சென்று அனைத்து விருந்தினர்களுக்கும் அவசர காலத்தைச் சொல்லி திருப்பி அனுப்புவோம். ரோஹித் இந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியடைய விரும்பவில்லை. ஏனெனில் அவனது மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அவனது இதயம் மூளையில் அப்படிப்பட்ட பெண்ணிடமிருந்து தப்பித்ததில் மகிழ்ச்சியால் நடனமாடிக் கொண்டிருந்தது. இல்லை பரத், திரும்பாது. உன் மருமகளை என் மகனுக்குக் கொடு. ரோஷ்னி என் மருமகளாவாள். இல்லையெனில் உன் வியாபாரத்தை நான் அழித்து விடுவேன். தீரஜ் ரூபேஷ் சாஹிப்பின் வலுவான மிரட்டலில் அனைவரும் கண்களை விரித்து அவர்களை பார்த்தார்கள். நான் என் சாச்சாவுக்கும் மற்றவர்களுக்கும் தண்ணீர் கோப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தேன். ரூபேஷ் சாஹிப்பின் பேச்சை கேட்டவுடன் அதிர்ச்சியால் கையிலிருந்து தட்டு கீழே விழுந்தது. அனைவரும் திரும்பி என்னை பார்த்தார்கள். ரோஹித்தின் கருப்பு கண்கள் என் மீது உறைந்துவிட்டன. ரோஷ்னி மகள் தீரஜ் சாச்சா கண்களில் கண்ணீருடன் என் பக்கம் நகர்ந்தார். ஆனால் அவருக்கு முன்பே என் அத்தை அடி எடுத்து வைத்து என்னை பக்கவாட்டில் பிடித்து கொண்டு அரை பக்கம் அழைத்துச் சென்றாள். அத்தை, இது என்ன? இப்போது நான் அவளிடம் கேள்வி கேட்கப் போகும்போது அவள் என்னை படுக்கையில் அமர வைத்து அமைதியாக இரு என்றாள். பார் ரோஷ்னி, நீ உண்மையை நன்றாக அறிவாய். பிரீத்தி முன்பே யாரோ ஒருவரை விரும்பினாள். அந்த பைத்தியக்கார பெண்ணை புரிய வைத்தோம். ஆனால் நாங்கள் உன்னை எங்கள் மகள் போல் வளர்த்திருக்கிறோம். உன் நேரம் வந்திருக்கிறது எங்கள் கடனை திருப்பிச் செலுத்த. உன் சாச்சாவுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த திருமணம் நடைபெறவில்லை என்றால் இப்போது நீ முடிவு செய்ய வேண்டும். அத்தை கடுமையான குரலில் சொல்லிக்கொண்டு என் மீது பிரீத்திக்காக தயாரித்திருந்த கனமான துப்பட்டாவை போட்டாள். எனக்கு ஆம் என்று சொல்வதைத் தவிர வேறு வழியில்லை. ஏனெனில் உண்மையில் என் சாச்சா என் அம்மா அப்பா இறந்தபின் என்னை மிகுந்த அன்போடு வளர்த்தார். நான் அவர்களின் மானம் இப்படி அழிவதை பார்க்க முடியாது. அதனால் நான் ரோஹித்தை திருமணம் செய்து கொண்டேன். நான் நடுங்கிக் கொண்டே அவனது அற்புதமான அறையை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் ஒவ்வொரு பொருளும் தனித்துவமானதும் மிகவும் நவீனமானதும் தோன்றியது. அறையின் உரிமையாளர் இப்படிப்பட்ட பொருட்களை மிகவும் விரும்புபவர் போல். நான் படுக்கையில் அமர்ந்து அறையை பார்த்து கொண்டிருந்தபோது அறையில் ரோஹித் வருவதை பார்த்து நான் கண்களை மூடிக்கொண்டேன். அந்த இளைஞனின் அணுகுமுறை எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் மிகவும் அழகான மனிதன். அகன்ற தோள்கள், இறுக்கமான மார்பு, உயரமான உருவம் மற்றும் முகத்தில் உள்ள லேசான தாடி மற்றும் கருப்பு முடி. ஆனால் அவனது கண்கள், அவைதான் மிகவும் ஆபத்தானவை. நான் அவனது கண்களில் ஏதோ விசித்திரமானதை உணர்ந்தேன். ஆனால் அந்த உணர்வை புறக்கணிக்க முழு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ரோஹித் அனுமதிக்கவில்லை. இன்னும் அவன் என்னிடம் அணுகுமுறை காட்டி அமைதியாக தன் கடிகாரம் போன்றவற்றை கழற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று அவன் திரும்பி என்னை பார்த்தபோது நான் பயந்து கண்களை திருப்பிக் கொண்டேன். நான் உங்களை கணவன் இடத்தில் வைக்க முடியாது. இந்த திருமணம் இரு குடும்பங்களின் மானத்தை காப்பாற்றும் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட மாட்டீர்கள். ரோஹித் தன் கனமான குரலில் சொல்லிக்கொண்டு மாற்றிக்கொண்ட வாஷ்ரூம் பக்கம் நகர்ந்தான். நான் இந்த அணுகுமுறை கடையை மிகவும் விரும்புகிறேன் என்று முணுமுணுத்தேன். எனக்கு இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்திருந்தது. அதனால் நான் எந்த எதிர்பார்ப்பும் வைக்கவில்லை. இந்த திருமணத்திலிருந்து நான் அமைதியாக எழுந்து என் மொபைலை பிடித்து சோபாவில் அலாரம் அமைத்து படுத்துக்கொண்டேன். ரோஹித் தன் வழக்கப்படி சட்டையில்லாமல் வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்தான். சோபாவில் படுத்திருந்த என் மீது அவனது பார்வை விழுந்தது. அவன் அடி எடுத்து வைத்து என் அருகில் வந்தான். என் அழகான முகத்தை அறையின் மென்மையான வெளிச்சத்தில் பார்த்து கொண்டே அவனது கண்களில் ஏதோ விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அவன் சோபாவில் குனிந்து என் அழகான முகத்தில் பார்வையை பதித்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். முகத்திலிருந்து பார்வை நழுவி என் இளஞ்சிவப்பு உதடுகள் பின்னர் சிறிது கீழே தோளிலிருந்து கீழே உள்ள அழகு எலும்பில் நின்றது. ரோஹித்தின் தொண்டையில் ஏதோ சிக்கியது போல் உணர்ந்தான். அவன் திடீரென்று சுய நினைவுக்கு வந்து பின்னால் நகர்ந்தான். பின்னர் கோபத்துடன் டவலை கூடையில் வீசி படுக்கையில் விழுந்தான். பார்வை இன்னும் என் மீதே இருந்தது. அந்நிய மனிதனுடன் ஒரே அறையில் இருந்து எப்படி இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள்? அவன் தனக்கு தூக்கம் வராததில் கோபத்துடன் முணுமுணுத்து மொபைலை எடுத்தான்.
மின்னஞ்சல் பெட்டியை சரிபார்த்து ஒரு சிறிய மின்னஞ்சலுக்கு பதிலளித்தான். அறையின் அனைத்து விளக்குகளையும் அணைத்து எதிர்முகமாக படுத்து தூங்க முயன்றான். ஆனால் என் மீது தொடர்ந்து பார்வை விழுவதால் அவன் முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டான். காலை என் கண் திறந்தபோது அறையில் யாரும் இல்லாததைக் கண்டு நான் நிம்மதியான மூச்சு விட்டேன். இப்போது நான் மேலும் ஏதாவது யோசிக்கும்போது யாரோ அறையின் கதவை தட்டினார்கள். உள்ளே ரோஹித்தின் அம்மா வருவதை பார்த்து நான் மரியாதையுடன் எழுந்து அமர்ந்தேன். நான் அவர்களுக்கு நமஸ்தே சொன்னேன். அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள், நீ சோபாவில் தூங்கியிருந்தாயா? அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். அவர்கள் என் குடும்பத்தின் மீது மிகுந்த கோபமாக இருந்தார்கள். ஆனால் என் எந்த தவறும் இல்லை. அதனால் அவள் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க விரும்பவில்லை. அவர்களின் கேள்விக்கு நான் அமைதியாக இருந்தேன். என்ன சொல்வது என்று புரியவில்லை. உன் பொருட்களை நான் வரவழைத்திருந்தேன். இப்போது அந்த ஆடைகளில் நீ தயாராவாய். பார் மகள், நடந்தது நடந்துவிட்டது. இப்போது இதை பற்றி பேசுவதால் எந்த பயனும் இல்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தில் உனக்கும் உன் கணவனுக்கும் இடையேயான தூரங்களை அகற்ற முயற்சி செய். எனக்கு நம்பிக்கை உண்டு. நீ என் பேச்சை புரிந்து கொள்கிறாய் அல்லவா? நந்தினி ஆண்டி என்னை அன்பாக சிரித்து கொண்டு சொல்லி வெளியே நகர்ந்தாள். சகோதரியின் திருமணம் எப்படி நடந்தது? ஸ்ருதி புருவத்தை உயர்த்தி கேட்டாள். நான் பதில் சொல்லவில்லை. இப்போது என்ன சொல்வேன்? உறவின் மகளின் திருமணத்திற்கு பதிலாக என் திருமணமே நடந்துவிட்டது. பிறகு ஸ்ருதி, நான் இன்று டெஸ்ட் ரிவைஸ் செய்யவில்லை. நான் அவசரமாக சொல்லிக்கொண்டு தேர்வு மண்டப பக்கம் நகர்ந்தேன். டாப்பர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். முழு வகுப்பிலும் முதலிடம் மீண்டும் நீயே வருவாய். ஸ்ருதி கண்களை சுழற்றி என் பின்னால் இருந்த சீட்டை பிடித்தாள். இப்போது நாங்கள் இருவரும் மேலும் ஏதாவது பேசும்போது மணி அடித்தவுடன் அனைவரும் எச்சரிக்கையுடன் அமர்ந்தார்கள். உள்ளே வரும் இன்விஜிலேட்டரை பார்த்து என் கண்கள் விரிந்தபடியே இருந்தன. ஏனெனில் பேப்பர் கைகளில் இருந்தது. ரோஹித் தன் கவர்ச்சியான ஆளுமையுடன் கனமான அடி எடுத்து வைத்து உள்ளே வந்தான். எத்தனையோ பெண்களின் குரல்கள் உயர்ந்தன. ஆனால் ரோஹித்தின் கடுமையான முகபாவத்தில் சிறிதும் மாற்றம் இல்லை. யாருடைய குரலும் கேட்டால் 10 மதிப்பெண் கழித்து விடுவேன். ரோஹித்தின் ஆழ்ந்த பார்வைகள் ஆச்சரியத்துடன் அமர்ந்திருந்த என் மீது நின்றன. அவன் பேப்பர் விநியோகித்து அனைவரின் தாள்களிலும் கையொப்பமிட்டு கொண்டே சரிபார்த்து கொண்டிருந்தான். மிஸ் ரோஷ்னி, அவன் என் மேஜையில் குனிந்து என் கண்களில் பார்க்கத் தொடங்கினான். உன் ஜியோமெட்ரி காட்டு. சார், இவள் டாப்பர். இவளுக்கு மாற்றுவதற்கு என்ன தேவை? ஒரு பையன் குரல் எழுப்பினான். 10 மதிப்பெண் கடி. ரோஹித் பற்களை கடித்து கொண்டு சொன்னான். அவன் இப்போது என் அருகில் குனிந்து என் காதில் சொன்னான். நமது உறவை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லையெனில் நன்றாக இருக்காது. ரோஹித்தின் பனிக்கட்டியான குரலில் நான் அவன் கண்களில் பார்த்தேன். ஒரு பையன் தன் மொபைலை எடுத்து மறைத்துக்கொண்டு எங்கள் இருவரின் படம் எடுத்தான். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு பேப்பரை முடித்து மேலே பார்த்தேன். பார்வை ரோஹித்தின் ஆழ்ந்த கருப்பு கண்களுடன் மோதியது. அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நான் பேப்பரை அவனிடம் கொடுக்காமல், எதையும் சொல்லாமல் என் பொருட்களை சேகரிக்கத் தொடங்கினேன். ரோஹித் என் பேப்பரை நன்றாக நிரப்பப்பட்டிருப்பதை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். நான் உண்மையிலேயே டாப்பர். ரோஷ்னி தன் பெயர் அழைக்கப்பட்டதும் நான் திரும்பி பார்த்தேன். அங்கே முகத்தில் புன்னகையுடன் கண்களில் அன்புடன் துஷார் நின்றிருந்தான். ரோஹித் அந்த அழகான மனிதனை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். அவன் அனுமதியின்றி அறைக்குள் வந்து என் பக்கம் நகரத் தொடங்கினான். பேப்பர் முடிந்தது டார்லிங். துஷார் என் இடுப்பில் கையை போட்டதும் ரோஹித் கூர்மையான பார்வைகளால் இருவரையும் பார்த்தான். நான் பயந்து அவன் கையை என் இடுப்பிலிருந்து விலக்கி தலையசைத்து வெளியே நகர்ந்தேன். ஆனால் துஷார் ஒரு கடுமையான பார்வையை ரோஹித் பக்கம் போட்டு என் கையை பிடித்துக்கொண்டு என்னை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். துஷார் ப்ளீஸ். நான் அவன் இவ்வளவு தொட்டதில் கோபத்துடன் அவனிடம் சொன்னேன். சாரி டார்லிங், என் கைகளை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. உனக்கு தெரியும், அந்த பேராசிரியர் உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். துஷார் என் முடியை காதின் பின்னால் வைத்து உரிமை உணர்வுடன் கேட்டான். நான் ரோஹித் வெளியே வருவதை பார்த்து இல்லை என்று தலையசைக்கத் தொடங்கினேன். அப்படியானால் அவன் உன் அருகில் ஏன் நின்றிருந்தான்? நான் படங்களை பார்த்திருக்கிறேன் ரோஷ்னி. உண்மையைச் சொல், அவன் உன்னிடம் முரட்டுத்தனம் செய்தானா? துஷாரின் கண்களில் திடீரென்று கோபம் இறங்கியது. அவன் கோபத்துடன் என் முகத்திற்கு அருகில் வந்து கேட்டுக்கொண்டிருந்தான். நான் துஷாரின் இந்த பேச்சினாலேயே மிகவும் பயப்படுவேன். அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டான். மாறாக பைத்தியமாகி விளையாட்டு நடத்துவான். நான் அவனை பற்றி எந்த உணர்வும் வைத்திருக்கவில்லை. அவனும் எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை.
ஆனால் நான் துஷாரின் படிப்பு முடியும் வரை காத்திருந்தேன். ஏனெனில் அவன் என் சீனியர். 6 மாதங்களுக்கு பிறகு அவன் இங்கிருந்து செல்லப் போகிறான். நான் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் விளையாட்டு நடத்த விரும்பவில்லை. மீண்டும் யாரிடமாவது என்னை உளவு பார்க்க வைத்திருக்கிறாயா? எத்தனை உளவாளிகளை வைத்திருக்கிறாய் நீ? நான் பற்களை கடித்துக்கொண்டு அவன் கையை தூரத் தள்ளினேன். ஏனெனில் ரோஹித் இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான். மிஸ் ரோஷ்னி, உன் பாட்டில் வகுப்பில் மறந்துவிட்டது. ரோஹித் என் அருகில் வந்து சொன்னான். அதில் துஷார் அவனை உற்று பார்த்து அவன் கையிலிருந்து என் பாட்டிலை பறித்து வாயில் வைத்து தண்ணீர் குடித்தான். ரோஹித்தின் கண்களில் ஒரு கோபம் அலைந்தது. நான் அவன் கண்களில் மிகவும் ஆபத்தான கோபத்தை பார்த்தேன். ரோஷ்னி மதிய உணவு சாப்பிடச் செல்லலாம். துஷார் என் மணிக்கட்டை பிடித்துக்கொண்டு பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே நகர்ந்தான். இன்றைய நாள் எப்படி கழிந்தது? நந்தினி ஆண்டி சிரித்துக்கொண்டு கேட்டாள். மிகவும் கனமான டெஸ்ட் இருந்தது இன்று. நான் அவர்கள் அருகில் அமர்ந்து மெல்லிய குரலில் சொன்னேன். கவலைப்படாதே, உனக்கு நன்றாகவே இருந்திருக்கும். ரூபேஷ் சாஹிப் சொல்லிக் கொண்டிருந்தார், நீ படிப்பில் மிகவும் நல்லவள் என்று. உனக்கு தெரியுமா, அவர்கள் உன் உறவின் மகளுக்கு பதிலாக உன்னையே ரோஹித்துக்கு விரும்பினார்கள். நந்தினி ஆண்டி சிரித்துக்கொண்டு சொன்னாள். ரோஹித் உள்ளே வந்து கொண்டிருந்தான். நந்தினி ஆண்டியின் பேச்சை கேட்டவுடன் அவன் பார்வைகள் என் மீது உயர்ந்தன. ரோஹித், நீ வந்துவிட்டாய். ஃப்ரெஷ் ஆகிக்கொள் மகன். நான் உங்கள் இருவருக்கும் உணவு வைக்கிறேன், நந்தினி ஆண்டி சொன்னாள். மம்மா, எனக்கு பசி இல்லை. அவன் ஒரு நிமிடம் கூட நில்லாமல் மேலே நகர்ந்தான். இவனுக்கு என்ன ஆயிற்று? விடு மகள், நீ அமர், நான் இப்போதே உணவு வைக்கிறேன். அவர்கள் சென்றபின் நான் என் தலையை பிடித்து கொண்டேன். எனக்கு புரியவில்லை, நான் ரோஹித்தை எப்படி எதிர்கொள்வேன் இன்று துஷாரின் செயலுக்கு பிறகு. ஆனால் அவர்களே சொல்லியிருந்தார்கள், நாம் கணவன் மனைவி இல்லை என்று. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு எந்த ஆர்வமும் இருக்காது. நான் என்னை தேற்றிக்கொண்டு நாள் முழுவதும் நந்தினி ஆண்டியுடன் கழித்தேன். இப்போது நான் அறைக்குள் வந்திருந்தேன். அறையில் முழு இருட்டை பார்த்து நான் பயந்தேன். ஆனால் மீண்டும் தைரியம் செய்து நான் விளக்கை போட்டேன். இன்னும் திரும்பவில்லை. யாரோ வலுவாக என் இடுப்பில் கையை போட்டு என்னை சுவருடன் சேர்த்தான். நான் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து ரோஹித்தின் ஆபத்தான பார்வைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என் மிக அருகில் நின்றிருந்தான். என் முகத்தில் அவன் மூச்சு வந்து கொண்டிருந்தது. அவன் அருகிலிருந்து சிகரெட்டின் மிகவும் கடுமையான வாசனை என் மனதில் ஏறிக்கொண்டிருந்தது. யார் அந்த பையன்? உன் காதலனா அப்படி உன்னை தொட்டு கொண்டிருந்தான்? ரோஹித் பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தில் சொன்னான். நான் மிகவும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அவன் இப்படி கோபத்தில் ஏன் இருந்தான்? உனக்கு இதில் என்ன? அவன் யாராக இருந்தாலும் நீயே சொல்லியிருந்தாய், நீ என்னை மனைவியிடத்தில் வைக்க மாட்டாய் என்று. நாம் இருவரும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட மாட்டோம். நான் குழப்பமான தொனியில் கேட்டேன். நான் மனைவியிடத்தில் வைக்க மாட்டேன் என்றால் வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். நான் உன்னை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று தடை செய்திருந்தேன். உன் வாழ்க்கையில் நான் எல்லா வகையிலும் தலையிடலாம், புரிந்ததா? ரோஹித் என் கன்னத்தில் பல்லை கடித்து கொண்டு சொன்னான். என் இடுப்பில் பிடிப்பை மேலும் இறுக்கினான். அவன் இந்த செயலால் என் இதய துடிப்பு மிகவும் வேகமாகிக் கொண்டிருந்தது. நீ உன் எல்லையை தாண்டிவிட்டாய். நான் அவன் உதடுகள் என் கழுத்து பக்கம் நகர்வதை உணர்ந்தவுடன் சொன்னேன். நான் என் எல்லையை தாண்டிவிட்டேன். நீ என்னுடையவள். வேறு யாருக்கும் நீ முழு உலகத்திற்கு முன்னால் உன்னை தொட அனுமதித்துக் கொண்டிருந்தாய், என்னை தடை செய்கிறாய். ரோஹித் திடீரென்று என் உதடுகளில் குனிந்து என் மூச்சை நிறுத்தினான். அவன் இப்படி பைத்தியமாக ஆனதால் என் மூச்சுகள் நிறுத்தப்படத் தொடங்கின. நீயே உலகத்திடமிருந்து நமது உறவை மறைத்து வைக்கச் சொல்லியிருந்தாய். முதலில் உன் குழப்பத்தை அகற்று. இனிமேல் என்னுடன் வரம்பை தாண்டாதே. நான் எந்த விளையாட்டுப் பொருளும் இல்லை மிஸ்டர் ரோஹித். நான் என் உதடுகளில் தெரிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு கண்களில் கோபத்துடன் சொன்னேன். ரோஹித்தின் உதடுகளில் புன்னகை தோன்றியது. அவன் நான் வாஷ்ரூமில் அடைக்கப்படுவதை பார்த்து சிரிக்கத் தொடங்கினான். இது மிகவும் அழகாக இருக்கிறது, எனக்கு பிடிக்கும். ரோஹித் படுக்கையில் விழுந்து தன் மனதை அமைதிப்படுத்த முயன்றான். என்னுடன் செய்தபின் அது பைத்தியமாகிவிட்டது. உஃப் பெண், எனக்கு தோன்றுகிறது நான் இவ்வளவு காலமாக தேடிக்கொண்டிருந்தவளை கண்டுபிடித்து விட்டேன். அந்த பெண் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே என்னை தன் பின்னால் பைத்தியமாக்கிவிட்டாள். அவன் தன்னிடமே சொல்லிக் கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். இது எங்காவது பைத்தியமாகிவிட்டதா? இப்போது நாளை வரை இந்த அடையாளங்கள் இருக்கும். நான் வாஷ்ரூமில் நின்று கண்ணாடியில் என்னை பார்த்துச் சொல்லத் தொடங்கினேன்.
என் உதடுகள், கன்னங்கள், கழுத்து அனைத்தும் சிவந்து கொண்டிருந்தன. விரும்பாமலேயே இதயம் மிகவும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஒரு துஷார் உயிரை ஆபத்தில் போட்டிருந்தான். இவன் அதேபோல் செயல்கள் செய்து கொண்டிருக்கிறான். நான் என் முடியை பிடுங்கிக் கொண்டு யோசித்தேன். எனக்கு நாளை துஷாரின் எதிர்வினையிலிருந்து பயம் இருந்தது. அவன் இந்த அடையாளங்களை பார்த்தால் ஒரு புயல் எழும்பிவிடும். அவனுக்கு என் திருமணம் பற்றி தெரிந்துவிட்டால். நான் வாயில் கை வைத்துக்கொண்டு யோசித்தேன். ரோஹித்தின் நோக்கங்கள் எனக்குச் சிறிதும் சரியாக தோன்றின்றவில்லை. நான் அவனை தடுக்கவும் முடியவில்லை, ஏனெனில் அவன் என் கணவன். ஆனால் நான் என் படிப்பை முடிக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் அனைவரும் துஷாரின் எனக்கான அன்பை நன்றாக அறிவார்கள். அவன் என் பின்னால் பைத்தியமாக இருந்தான். யாராவது என்னை பார்த்தாலும் அவன் அந்த மனிதனின் நிலையை கெடுத்து விடுவான். துஷாரின் அனைத்து நண்பர்களும் என்னை பாபி என்று அழைப்பார்கள். நான் எத்தனை முறை பிரின்சிபலிடம் அவனை பற்றி புகார் செய்திருந்தேன். ஆனால் துஷாருக்கு யாரும் எதையும் சொல்ல முடியாது என்று தெரிந்ததும், ஏனெனில் அவன் மிகவும் பணக்கார தந்தையின் மகன். அப்போது நானும் தோற்றுவிட்டேன். துஷாரில் பைத்தியத்தைத் தவிர வேறு எந்த தீங்கும் இல்லை. நான் அறிவேன், அவன் என் பின்னால் பைத்தியம். நான் அவனிடமிருந்து விடுபட முடியாது. அதனால் அவன் செயல்களில் அமைதியாக இருந்து அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்வேன். துஷார் என்னிடம் தன் பல்கலைக்கழகம் முடிந்தவுடன் உறவு அனுப்ப சொல்லியிருந்தான். அன்று எங்கள் இடையே நிறைய வாக்குவாதம் நடந்தது. பிறகு அவன் தன் பைத்தியத்தில் இறங்கி என்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய விரும்பினான். நான் அன்று மிகவும் சிரமப்பட்டு அவனை அமைதிப்படுத்தினேன். துஷாரின் பல்கலைக்கழகம் முடியும் வரை நேரம் கேட்டேன். நீ என்னுடையவள் மட்டுமே ரோஷ்னி. என் பல்கலைக்கழகம் முடிந்தவுடன் அன்று உன்னை திருமணம் செய்து கொள்வேன். துஷாரின் பைத்தியத்தால் நான் விரும்பாமலேயே ஆம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது, துஷாருக்கு பதிலாக ரோஹித் என்ற பிரச்சனை என் கழுத்தில் விழுந்துவிடும். அவனை விட 2 கைகள் முன்னே இருப்பான். மேலே உள்ளவரே, நான் எங்கே சிக்கிவிட்டேன்? நான் வாஷ்ரூம்லிருந்து வெளியே வந்து ரோஹித் விழித்திருப்பதை பார்த்து மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தேன். இப்போது நான் சோபா பக்கம் அடி எடுத்து வைத்தவுடனே ரோஹித்தின் கனமான குரல் அறையில் ஒலித்தது. இங்கே படுக்கையில் வா. அவன் லேப்டாப்பை மூடிக்கொண்டு சொன்னான். என் அடிகள் நின்றன. ஆனால் நான் அவனை புறக்கணித்து சோபாவில் அமர்ந்தேன். கேட்கவில்லையா? படுக்கையில் வா. ரோஹித் கடுமையான தொனியில் என் கண்களில் பார்த்துச் சொன்னான். உனக்கு என்ன ஆயிற்று மிஸ்டர்? நேற்று சொன்ன உன் வார்த்தைகளை மறந்துவிட்டாயா? இந்த ஒப்பந்தத்தை நீ என் கழுத்தின் கயிற்றாக ஏன் மாற்றுகிறாய்? முடிவில் 24 மணி நேரத்தில் என்ன மாறிவிட்டது? நீ இப்படி நடந்து கொள்கிறாய். நான் நாள் முழுவதும் தொடர் நாடகங்களால் சலித்துச் சொன்னேன். மிகவும் மாறிவிட்டது மிஸ்ஸஸ். மரியாதையுடன் என் அருகில் வந்து அமர். இல்லையெனில் ரோஹித் தன் ஆபத்தான கண்களால் என்னை உற்று பார்த்தான். இல்லையெனில் என்ன? ஆம், என்ன செய்வாய் நீ? நானும் எதிர்பதில் சொன்னேன். ரோஹித்தின் உதடுகளில் சாதுரியமான புன்னகை பரவியது. அவன் ஒரு அடியில் எழுந்து சோபாவுக்கு வந்து என் மூச்சை நிறுத்தினான். அவன் என்னை மடியில் தூக்கி படுக்கையில் போட்டான். தன் சட்டையை ஒரு அடியில் மேலிருந்து கழற்றினான். இல்லையெனில் நான் உன்னை தேர்வில் தோற்கடிப்பேன், மறக்காதே. இப்போது உன் பேராசிரியர் நான். அவன் சாதுரியமாக சிரித்துக்கொண்டு மீண்டும் என் மீது குனிந்தான். நான் பக்கவாட்டாக திரும்பி நீண்ட மூச்சுகள் விட்டு என் இதயத்தை பிடித்துக்கொள்ளத் தொடங்கினேன். நீ என் பேராசிரியர், நான் உன் மனைவி. இல்லை, அதனால் என்னை விட்டு தொலைவில் இரு. நான் பின்னால் நகர்ந்து என் குரலை தடுமாறாமல் தடுக்க முழு முயற்சி செய்தேன். உண்மையில் நீ என் மனைவியே. என் டாடி உன்னையே எனக்காக விரும்பினார். நல்லவே நடந்தது. உன் உறவின் மகள் ஓடிப்போனாள். இல்லையெனில் நான் திட்டமிட வேண்டியிருக்கும். அவன் படுக்கையில் என் அருகில் விழுந்து என்னை தன் அருகில் இழுத்தான். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். நான் அவன் பிடியிலிருந்து என்னை விடுவிக்க முயன்றேன். ரோஹித்தின் கனமான குரல் மீண்டும் ஒலித்தது. தூங்கு, இல்லையெனில் காலை கண் திறக்காது. அவன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியான தூக்கத்தில் ஆழ்ந்தான். ஆனால் அவன் செயல்களால் என் தூக்கத்தை முழுவதும் கெடுத்துவிட்டான். ரோஷ்னி, இன்று நீ என்னுடன் வீட்டிற்கு வருவாய். நான் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு இப்போது கேண்டீனில் வந்து அமர்ந்திருந்தேன். துஷார் என் அருகில் அமர்ந்ததும் நான் திரும்பி அவனை பார்த்தேன். துஷார் வழக்கம் போல் மிகவும் சுலபமாக என் பாட்டிலை எடுத்தான். தன் உதடுகளில் வைத்தான். ரோஹித் மற்றொரு பேராசிரியருடன் கேண்டீனுக்கு வந்திருந்தான். துஷாரின் செயலில் கோபமடைந்தான். ஏன்? நான் பர்கரின் முதல் கடியை எடுத்தேன். நான் இன்று மம்மா டாடியுடன் டின்னர் வைத்திருக்கிறேன்.
போதும். யாரே இப்போது தாமதம் செய்ய வேண்டாம். நான் விரும்புகிறேன் நமது அதிகாரப்பூர்வ நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். நாம் திருமணம் 6 மாதங்களுக்குப் பிறகு செய்து கொள்வோம். துஷார் அன்பாக என் உதடுகளின் ஓரத்தில் பட்ட சாஸை கட்டைவிரலால் துடைத்து கட்டைவிரலை தன் உதடுகளில் வைத்தான். அவன் பேச்சை கேட்டவுடன் எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் இருமல் எழுப்பி ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன். துஷார் விரைவாக என் அருகில் வந்து கவலையுடன் என் இடுப்பை தட்டினான். எனக்கு அதே பாட்டிலில் தண்ணீர் கொடுக்கப் போனான். யாரோ அவன் கையை பிடித்தான். துஷார் மேலே பார்த்தான். அங்கே ரோகித் கண்களில் கோபத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான். நான் இருமல் எழுப்பிக் கொண்டே திடீரென்று நின்றேன். இருவரையும் ஒருவரையோ ஒருவர் உற்று பார்ப்பதைக் கண்டு நான் தடுமாறி என் நாற்காலியிலிருந்து எழுந்து வாஷ்ரூம் பக்கம் ஓடினேன். துஷார் ரோகித்தின் கையை தள்ளி என் பக்கம் அடி எடுத்து வைக்க விரும்பினான். ரோகித் அவனை மீண்டும் தடுத்தான். உன் பிரச்சனை என்ன? பேராசிரியர் அவன் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னான். துஷாரின் அனைத்து நண்பர்கள் சீனியர்கள் இப்போது அவனுடன் கூடினார்கள். உன் பிரச்சனை என்ன? அந்த பெண்ணிடம் இப்படி ஏன் பேசிக் கொண்டிருந்தாய்? ரோகித் சிரம்பட்டு தன்னை கட்டுப்படுத்தினான். அவள் என் நிச்சயதார்த்தம். நான் எப்படி வேண்டுமானாலும் அவளிடம் பேசலாம். துஷார் அவனிடமிருந்து கையை விடுவித்து என் பின்னால் ஓட்டம் எடுத்தான். ஆனால் அவன் வார்த்தைகள் ரோகித்தின் இரத்தத்தை கொதிக்க வைத்தன. அந்த பையன் அனைவர் முன்னிலையில் அவன் மனைவியை தன் நிச்சயதார்த்தம் என்று சொல்லிச் சென்றான். சார், நீங்கள் அவர்கள் விஷயத்தில் தலையிடுகிறீர்கள். பெரிய தந்தையின் கெட்டுப்போன பிள்ளை. அவன் இப்படி இந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிறான். இருவரும் விரைவில் திருமணம் செய்யப் போகிறார்கள். ஒரு பேராசிரியர் ரோகித்தை நாற்காலியில் அமர வைத்து சொன்னார். திருமணம்? ரோகித் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆம், முதலில் ரோஷ்னி இந்த பையனுக்கு எதிராக நிறைய புகார் செய்திருந்தாள். ஆனால் அவன் அதிகாரம் காரணமாக அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அவளும் தோற்று அவனுக்கு திருமணத்திற்கு ஆம் என்று சொல்லிவிட்டாள். ஒருவேளை விரைவில் திருமணமும் நடக்கலாம் அவர்களுக்கு. பேராசிரியரின் பேச்சுகளில் ரோகித்தின் இரத்தம் மிகவும் கொதித்து கொண்டிருந்தது. அவன் நீண்ட மூச்சுகள் விட்டு தன் ஆபீஸ் பக்கம் நகர்ந்தான். முன்னால் தன் தலையை பிடித்து கொண்டு நான் வருவதை பார்த்து அவன் என் பக்கம் நகர்ந்தான். இப்போது இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நான் என் பக்கம் வருவதை பார்த்து மற்றொரு பக்கம் ஓட்டம் எடுத்தேன். ரோகித் என்னை பிடிப்பதற்கு முன் துஷார் என் இடுப்பில் கையை போட்டான். என் நெற்றியில் கை வைத்து என் வெப்பநிலையை சரிபார்க்கத் தொடங்கினான். என் உயிரே, உடல்நிலை சரியா? என்ன ஆயிற்று? இவ்வளவு சிவப்பாக ஏன் இருக்கிறாய்? துஷாருக்கு ரோகித் பக்கம் முதுகு இருந்தது. அதனால் அவன் ரோகித்தின் கோபமான முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் ரோகித்தின் கோபமான பார்வை என்னை மிகவும் பயமுறுத்தியது. ரோஷ்னி உயிரே, என்ன ஆயிற்று? துஷார் நான் இப்படி நின்றிருப்பதை பார்த்து கழுத்தை கட்டிக்கொண்டு கேட்கத் தொடங்கினான். என் உடல்நிலை சரியில்லை துஷார். நான் வீட்டிற்குச் செல்ல விரும்புகிறேன். எனக்கு ரோகித்தின் ஆபத்தான கண்களிலிருந்து பயம் இருந்தது. அதனால் நான் துஷாரை பார்த்துச் சொன்னேன், சரி வா, நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன். பிறகு வீட்டில் இறக்கிவிடுகிறேன். துஷார் என் கைகளில் அன்பு செலுத்திச் சொன்னான். அவன் இந்த அனைத்து செயல்களையும் செய்து ரோகித்தை மேலும் கோபத்தில் ஆழ்த்தினான். அவன் கோபமான பார்வைகளால் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். இல்லை, மருத்துவமனை வேண்டாம். நான் இல்லை என்று தலையசைத்து அவன் கையை என் இடுப்பிலிருந்து விலக்கினேன். ஆனால் உன் முகம் இப்படி வெண்மையாக ஏன் இருக்கிறது? நீ பேயை பார்த்தது போல். உடல்நிலை சரியா உயிரே? துஷார் மீண்டும் என்னை பிடிக்க விரும்பினான். ஆனால் நான் பயந்து தொலைவில் சென்றேன். ஆம், வெறும் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன். நான் சொல்லி நிற்கவில்லை. மாறாக வேகமான அடிகள் எடுத்து வைத்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினேன். நான் 2 மணி நேரம் தூங்கிய பின் கண்களை திறந்தேன். தலைவலியால் வெடித்து கொண்டிருந்தது. ஆனால் பசியும் மிகவும் கடுமையாக இருந்தது. நான் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தேன். 5 மணி. நான் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தேன். ரோகித் அறையின் கதவை பூட்டுவதை பார்த்து என் உணர்வுகள் பறந்தன. ரோகித்தின் எரியும் கண்களை பார்த்து நான் ஓடி மீண்டும் வாஷ்ரூம் பக்கம் சென்றேன். ரோகித் திடீரென்று வேகமாக என் அருகில் வந்து என்னை தன் கைகளில் அணைத்து படுக்கையில் தள்ளினான். நிச்சயதார்த்தம்? அவன் உன்னுடையவன். ஆம், திருமணம் செய்வான் அவன் உன்னுடன். பைத்தியம், உன் பின்னால். உனக்கு தைரியம் எப்படி வந்தது என் பொருளை அவனை தொட அனுமதித்தது? முடிவில் நீ அவனை உன்னை தொட ஏன் அனுமதித்தாய்? ரோகித் பைத்தியமாக கர்ஜித்தான். அவனை இப்படி கோபத்தில் பார்த்து என் உயிர் போய்க் கொண்டிருந்தது. நான் அவனிடமிருந்து தொலைவில் இருக்க முயன்றபோது ரோகித் என் மீது எடைய போட்டு என் கழுத்தில் குனிந்து என்னை விம்ம வைத்தான்.
என் அருகில் இருக்கும்போது உனக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. அந்த பையனை உன்னை தொட அனுமதிப்பதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிஸ் ரோஷ்னி ரோகித்தின் பெயரை தன் பெயருடன் கேட்டு அவள் திடீரென்று ஆச்சரியப்பட்டாள். இதயத் துடிப்புகள் மிகவும் வேகமாயின. கண்கள் நனையத் தொடங்கின. வாழ்க்கை எந்த திருப்பத்திற்கு வந்துவிட்டது? நான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 நாட்களில் என் வாழ்க்கை முழுவதும் சுழன்றுவிட்டது. அங்கே எனக்கு ஒரே ஒரு மனிதன் துஷாரிடம் மோத வேண்டியிருந்தது. இப்போது என் கணவனும் களத்தில் இறங்கியிருக்கிறான். நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. முடிவில் என்ன செய்வது? நான் துஷாருக்கு திருமணம் பற்றி சொன்னால் அவன் தன்னுடன் அல்லது என்னுடன் ஏதாவது தவறு செய்து விடுவான். ரோகித்திடம் விவாகரத்து பேசினால் அவன் டாடி என் சாச்சாவின் வியாபாரத்தை அழித்து விடுவார். ரோகித் நான் முழுவதும் செவிடாக இருப்பதை பார்த்து என் கன்னத்தை தடவி அழைத்தான். அதில் நான் உணர்வுக்கு வந்து உடனடியாக அவனிடமிருந்து தொலைவில் சென்றேன். எனக்கு உன்னிடம் ஒரு முக்கியமான பேச்சு இருக்கிறது. நான் தொண்டையை சுத்தம் செய்து சொன்னேன். சொல், நான் கேட்கிறேன். ரோகித் என் அருகில் நகர விரும்பினான். ஆனால் நான் அவனுக்கு கை காட்டி தடுத்தேன். ப்ளீஸ் மிஸ்டர் ரோகித், நான் உன்னிடம் கோரிக்கை வைக்கிறேன். பார், இந்த திருமணம் எந்த நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் நடந்தது என்பதை நாம் இருவரும் அறிவோம். என் உறவின் மகள் ஓடிப்போனாள். இந்த காரணத்தால் உன்னுடனான திருமணம் நடந்தது. உன் டாடி என்னை உனக்காக கேட்டார். என் சாச்சா கொடுத்தார். நான் உன்னை விரும்பவில்லை, நீயும் என்னை விரும்பவில்லை. நாம் இருவரும் இந்த திருமணத்தை முன்னே கொண்டு செல்ல விரும்பவில்லை. இப்போது நான் என் பேச்சை முடிக்கும்போது ரோகித் என் பேச்சை இடையில் வெட்டிச் சொன்னான். யார் இருவரும்? நான் விரும்புகிறேன், நீ ஏன் விரும்பவில்லை? உனக்கு விரும்பாததற்கு எந்த விருப்பமும் இல்லை. ரோகித் இந்த முறை என் மணிக்கட்டை பிடித்து என்னை தன் அருகில் இழுத்தான். ப்ளீஸ், நீ புரிந்து கொள்ள முயற்சி ஏன் செய்யவில்லை? நமது குடும்பங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் செய்யும் வரை நாம் சேர்ந்திருக்கலாம். அதற்கு பிறகு இந்த உறவை முடித்துக் கொள்வோம். நான் மேலும் பேச விரும்பினேன். ஆனால் ரோகித் கோபத்துடன் என் உதடுகளை மூடினான். இன்று சொல்லிவிட்டேன், இனி இந்த உறவிலிருந்து விடுதலை பற்றி யோசித்தாலும் உன் உயிரை எடுத்து விடுவேன். புரிந்ததா? அந்த பையன் காரணமாக தொந்தரவு ஏற்பட்டால் கவலைப்படாதே. நான் அவனை என் பாணியில் கையாள்வேன். அவன் என் மனைவியின் மீது அதிகமாகவே காதல் கொண்டிருக்கிறான். அவன் காதலின் பேயை இறக்கிவிட வேண்டும். ரோகித் பற்களை கடித்து கொண்டு சொன்னான். நான் அவன் அறையிலிருந்து வெளியே செல்வதை பார்த்து என் முடியை பிடுங்கினேன். மேலே உள்ளவரே, இவனுக்கு அறிவு கொடு. நான் வானத்தை பார்த்துச் சொன்னேன். ஸ்ருதி, என் குறிப்புகளை எப்போது திருப்பித் தருவாய் இதிலிருந்து? நான் 3 நாட்களுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். அதுவும் டெஸ்ட் எழுத. துஷாரிடமிருந்து தப்பிக்க லைப்ரரியில் ஸ்ருதியிடம் நோட்ஸ் வாங்க வந்தேன். 1 வாரத்துக்கு பிறகு மீண்டும் வரலாம் என்று. ஆனால் திடீரென்று இங்கே துஷாரின் என்ட்ரி பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அவன் ஆபத்தான டோனில் என்னிடம் வந்து கொண்டிருந்தான். எங்கே இருந்தாய் இத்தனை நாட்களாக? துஷாரின் உரத்த குரலில் லைப்ரரியில் இருந்த எல்லா குழந்தைகளும் திரும்பி அவனை பார்த்தார்கள். எல்லாருடைய அட்டென்ஷனும் என்மேல் விழுந்ததை உணர்ந்து ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். உடல்நிலை சரியில்லை, வீட்டிலேயே இருந்தேன். நான் மெல்லிய குரலில் சொல்லி பக்கவாட்டில் நழுவ முயன்றேன். துஷார் என் கையை தன் கடுமையான பிடியால் பிடித்து என்னை தன் பக்கம் இழுத்தான். எல்லாரும் படிப்பை விட்டு மொபைலை ஆன் செய்து எங்கள் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள். வீட்டில் இருந்தாயா? யாருடைய வீட்டில்? பதில் சொல் எனக்கு. ரோஷ்னி, நீ எங்கே இருந்தாய் இத்தனை நாட்களாக? துஷாரின் குரல் இப்போது மிகவும் உரத்ததாக மாறியது. அவன் கண்கள் மிகவும் சிவந்து போயிருந்தன. 3 நாட்களாக தூங்காதது போல. நான் நீண்ட மூச்சு விட்டேன். துஷார், நீ நாடகம் போடுகிறாய். நாம் வேறு இடத்திற்கு போய் பேசுவோம். அவன் கோபத்தில் நிச்சயம் நாடகம் போடுவான் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவனை அமைதிப்படுத்த முயன்றேன். பேச்சு ரோஷ்னி, நீ பேச விட்டதுதான் என்ன? நீ என் பைத்தியத்தை, என் காதலை கேலியாக்கி விட்டாய் டார். என்னில் என்ன குறை? ஏன் உன்னை நான் பெற முடியவில்லை? ஏன் இப்படி செய்தாய்? வேறு யாரோடு திருமணம் செய்து கொண்டாய்? துஷார் என் கையை அசைத்துக்கொண்டு கர்ஜித்தான். முழு லைப்ரரியும் அமைதியாகிவிட்டது. நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அவனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது? துஷார் எப்படி? ஆச்சரியத்தால் என் உதடுகளில் இருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. வா ரோஷ்னி, உலகின் எல்லா நன்மையும் நீயே செய்ய வேண்டுமா? ஏன் திருமணத்துக்கு ஆம் என்று சொன்னாய்? உனக்கு தெரியும் இல்லையா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு முறையாவது என்னை பற்றி யோசிக்கவில்லையா? துஷாரின் மூளையின் நரம்புகள் எல்லாம் வீங்கியிருந்தன. கண்களில் கண்ணீர் சேர்ந்திருந்தது. என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி தன் கண்களை துடைத்துக் கொண்டான். அதனால் என் கால் எடுக்கவில்லை. யூனிவர்சிட்டிக்கு வரவில்லை. உன் உடல்நிலைக்காக கவலைப்பட்டு உன் வீட்டுக்கு போனேன். கேட் முன் நின்றபோது உன் கசின் திரும்பி வந்துவிட்டாள் என்றும் உன் மாமா அவளை வெறுக்கிறார் என்றும் தெரிந்தது.
உன் திருமணத்தை பற்றி அவளிடம் சொல்லப்பட்டது. நான் எல்லாம் கேட்டுவிட்டேன். துஷார் நீண்ட மூச்சுடன் என்னிடம் சொன்னான். நான் என் கண்ணீரை துடைத்தேன். துஷார் என் கையை பிடித்தான். நான் இன்னும் உன்னை அதே அளவுக்கு நேசிக்கிறேன். ரோஷ்னி, இந்த திருமணம் ஒரு சமரசம்தான். அவனிடம் விவாகரத்து வாங்கிவிடு. இந்த மாதம் நாம் திருமணம் செய்து கொள்வோம். துஷார் என் கன்னத்தை தொட்டுச் சொன்னான். அப்போது ஒரு பலமான முஷ்டி அவன் கன்னத்தில் விழுந்து அவனை தள்ளாட வைத்தது. எல்லாரும் கத்தி தங்கள் உதடுகளில் கை வைத்தார்கள். நான் கண்களை விரித்து அந்த மனிதனை பார்த்தேன். யார் துஷாருக்கு முஷ்டி அடித்தாரோ? இது என்ன முரட்டுத்தனம்! துஷார் தன் முடியை அசைத்து கொண்டு அவன் பக்கம் நகர்ந்தான். ஆனால் அவன் காதுகளில் விழுந்த அடுத்த வார்த்தைகள் அவன் அடிகளை நிறுத்தின. இனிமேல் என் மனைவியை தொட்டால் உன் கையை வேருடன் பிடுங்கி நாய்களுக்கு முன் போடுவேன். புரிந்ததா? ரோகித்தின் கர்ஜனையில் முழு யூனிவர்சிட்டியின் சுவர்களும் நடுங்கியது. எல்லாரும் கல்லாகிவிட்டார்கள். விரிந்த கண்களுடன் அவனை பார்த்தார்கள். யார் என் மென்மையான மணிக்கட்டை பிடித்து என் விரல்களில் தன் விரல்களை பின்னி எல்லாருக்கும் தன் உறவை அறிவித்தாரோ? நான் ரோஷ்னியின் கணவன். ரோகித், இன்று வரை உன் முரட்டுத்தனத்தை பொறுத்து கொண்டேன். ஏனென்றால் நான் இங்கே என்னையும் என் மனைவியையும் ரிவீல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நீ எல்லையை தாண்டிவிட்டாய். முதல் மற்றும் கடைசி எச்சரிக்கை கொடுக்கிறேன். இனிமேல் என் மற்றும் என் மனைவியின் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் தலையிட்டால் உயிரோடு கொன்றுவிடுவேன். ரோகித்தின் கனமான குரல் துஷாரின் காதுகளில் விஷம் போல விழுந்தது. எல்லாரும் பயந்து நின்றார்கள். பின்னர் அவன் என்னை அழைத்து வெளியே வந்தான். பின்னால் இருந்து துஷாரின் குரல் கேட்டது. ரோஷ்னி ஜான், உனக்கு தெரியும், நான் உன்னை பைத்தியம் போல நேசிக்கிறேன். உன்னை இல்லாமல் வாழ்க்கையை யோசித்ததே இல்லை. உன்னை இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. துஷார் தன் கோயிலில் ட்ரிகரை வைத்துச் சொன்னான். எல்லாரும் கத்தினார்கள். நாடகத்தை கேட்டு பிரின்சிபல், பேராசிரியர்கள் மற்றும் மற்ற மாணவர்களும் கூடிவிட்டார்கள். துஷாரின் பைத்தியத்தை பார்த்து எல்லாரும் திகைத்தார்கள். துஷாரின் பெற்றோருக்கு கால் செய்தார்கள். பிரின்சிபல் ரூபேஷ் சாஹிப்பின் நண்பர்களும் ஆதலால் அவர்களுக்கும் கால் செய்தார்கள். துஷார், பைத்தியம் செய்யாதே, துப்பாக்கியை கீழே போடு. ஒரு பேராசிரியர் முன்வந்து சொன்னார். அதற்கு அவன் காற்றில் சுட்டு எல்லாரையும் கட்ட வைத்தான். நான் கேலி செய்யவில்லை ரோஷ்னி. நான் உன்னை இல்லாமல் உண்மையாகவே இறந்து விடுவேன். இந்த திருமணம் வெறும் சமரசம்தான். நீ என்னிடம் வா. இல்லையென்றால் சத்தியம் செய்கிறேன், உன் முன்னால் என் உயிரை எடுத்துக்கொள்வேன். கடைசி முகமாக உன்னை பார்க்க. ப்ளீஸ் ரோஷ்னி, என்னிடம் வா. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை இழக்க யோசிக்கவும் முடியாது. உன்னை இல்லாமல் என் வாழ்க்கையை எப்படி கழிப்பேன்? உன்னை பற்றி வாழ்க்கை கழிப்பதை யோசித்ததே இல்லை. எப்போதும் என் வாழ்க்கையில் முதலில் உன்னை வைத்திருக்கிறேன். அவன் பைத்தியமான டோனில் சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தினான். அவன் பைத்தியத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்தது. துஷார், ப்ளீஸ் கண்ணை கீழே வை. இது பிரச்சனையின் தீர்வு அல்ல. ப்ளீஸ் இந்த அர்த்தமற்றதை நிறுத்து. நான் என் முடியை பிடுங்கிக் கொண்டு சொன்னேன். பிரச்சனையின் தீர்வு நீதான் ஜானேமன். இந்த கட்டாய மற்றும் சமரச உறவை முடித்துவிடு. துஷார் தோள்களை உயர்த்தி சொன்னான். ஒரு குழந்தை கவிதை சொல்வது போல, அர்த்தமற்றதை நிறுத்து. இல்லையென்றால் நல்லது நடக்காது. துஷார். ரோகித் என்னை தன் பக்கம் இழுத்து கர்ஜித்தான். நீ இப்போதே அவளுக்கு விவாகரத்து கொடு. ரோஷ்னி இந்த கட்டாய உறவில் இருந்து விடுபடுவாள். துஷார் ட்ரிகரில் அழுத்தத்தை அதிகரித்து சொன்னான். துஷார், என் உயிரே, நீ என்ன செய்கிறாய்? துஷாரின் அம்மா அப்பாவும் அவன் பக்கம் நகர்ந்து கவலையுடன் பேசினார்கள். அம்மா, டாடி, அங்கேயே நில்லுங்கள். நான் உங்களிடம் சொன்னேன், என் திருமணத்தை ரோஷ்னியுடன் செய்து வையுங்கள். நீங்கள் தாமதிக்காமல் இருந்திருந்தால் ரோஷ்னி இந்த மனிதனுடையவளாக இருக்க மாட்டாள். நான் அவளை இல்லாமல் வாழ முடியாது. அவன் பைத்தியம் போல கத்திக் கொண்டிருந்தான். எல்லாரும் பைத்தியம் போல அவன் பைத்தியத்தை பார்த்தார்கள். அவன் சுயநினைவில் இல்லை போல தெரிந்தது. மகனே, நாம் உட்கார்ந்து பேசுவோம். இதை வைத்துவிடு. ரூபேஷ் அங்கிள் ரோகித் மற்றும் என் பக்கம் நகர்ந்து துஷாரை அமைதிப்படுத்த முயன்றார். அவன் கண்கள் என் ஈரமான கண்களில் இருந்து விலகவில்லை. இன்று ரோஷ்னி என்னுடையவள் ஆவாள். இது என் கடைசி நாள். துஷார் சொல்லி தன் இதயத்தில் துப்பாக்கியை வைத்தான். நில் சாலே, உனக்கு நான் சொல்கிறேன். இறக்க வேண்டுமானால் என் கைகளால் இர. ஆனால் என் மனைவியை நான் விடமாட்டேன். ரோகித் கோபத்துடன் அவன் பக்கம் அடி எடுத்தான். இருவரும் சண்டை போடத் தொடங்கினார்கள். நான் அழுது கொண்டு அவர்களை தடுக்க முயன்றேன். ஆனால் ரூபேஷ் சாஹிப் என் மணிக்கட்டை பிடித்து அவர்களிடம் போகவிடவில்லை. திடீரென்று துப்பாக்கி சத்தத்தில் முழு இடமும் அமைதியாகிவிட்டது. ரோகித், துஷார் எல்லாரும் அந்த இருவரின் பக்கம் ஓடினார்கள். யார் ஆச்சரியத்துடன் தரையில் விழுந்திருந்தார்களோ ரோகித்தின் ஷர்ட்டில் ரத்தம் ஒட்டி இருப்பதை பார்த்து அழுது கொண்டு அவனை அழைத்தேன். துஷார் அதிர்ச்சியுடன் என்னை ரோகித்தின் பக்கம் உட்கார்ந்து அழும் காட்சியை பார்த்தான்.
ரோஷ்னி ஜான் பலமான அறை துஷாரின் முகத்தில் விழுந்தது. முழு அமைதி. இந்த அர்த்தமற்றதை நிறுத்து. உனக்கு மேலே உள்ளவரின் சத்தியம் துஷார். நான் உன்னை நேசிக்கவில்லை. இன்று வரை அமைதியாக இருந்தேன், ஏனென்றால் உன் உணர்வுகளை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ரோஹித் என் கணவனாக ஆகிவிட்டார். இப்போது உன் பைத்தியத்தை நிறுத்த வேண்டும். நான் நிறுத்தவில்லை. ஆம்புலன்ஸில் உட்கார்ந்து ரோஹித்துடன் போய்விட்டேன். துஷார் காலியான இதயத்துடன் தரையில் உட்கார்ந்தான். அவர்களுக்கு சுயநினைவு வந்துவிட்டது. நீங்கள் அவர்களை பார்க்கலாம். நான் மற்றும் நந்தினி ஆண்டி வெளியே இருக்கையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம். திடீரென்று டாக்டர் வந்து சொன்னதும் மகிழ்ச்சியடைந்தோம். எல்லாரும் முன் சென்றார்கள். ஆனால் நான் என் அடிகளை அங்கேயே நிறுத்தினேன். எனக்குள் ரோஹித்தை எதிர்கொள்ள தைரியமில்லை. நிறைய மணி நேரம் கழித்தும் நான் உள்ளே வராதபோது அவன் ரூபேஷ் சாஹிபிடம் தன் மனைவியை அழைக்குமாறு சொன்னான். இப்போது இந்த சூப்பை ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் டாடி. என் உண்மையான மருந்தை உள்ளே அனுப்புங்கள். என் கண்கள் சோர்ந்துவிட்டன. அவளை எதிர்பார்த்து அவன் டிராமா டோனில் சொல்லி முகத்தை திருப்பினான். நந்தினி ஆண்டி மற்றும் ரூபேஷ் அங்கிள் அவன் வெட்கமற்ற தன்மையில் தங்கள் புன்னகையை மறைத்தார்கள். அவள் வெளியே உன் கவலையில் அழுது கொண்டிருந்தாள். நந்தினி ஆண்டி அவனுக்கு சூப் ஊட்டிக்கொண்டு சொன்னாள். உள்ளே வந்து ஏன் முன் அழு. நான் மார்போடு அணைத்து ஆறுதல் சொல்லட்டும். அவனும் வெட்கமற்று இருந்தான். கண்களை அழுத்திக் கொண்டு தன் அம்மா அப்பாவை அனுப்பிவிட்டான். வாருங்கள் சகோதரரே, எங்கள் மகனுக்கு அம்மா அப்பா வேண்டாம், தன் மனைவி மட்டும் வேண்டும். முதிய அம்மா அப்பா இங்கே சேவை செய்கிறார்கள். ஆனால் தலைவனுக்கு தன் மனைவியும் கவலை. ரூபேஷ் சாஹிப் டிராமாட்டிக் டோனில் சொல்லி வெளியே நகர்ந்தார். ரோஹித் இல்லை என்ற அடையாளத்தில் தலையை ஆட்டி புன்னகைத்து தன் முடியில் தலைகீழாக கையை ஓட்டினான். ஏனென்றால் நேரடி கையில் துப்பாக்கி குண்டு பதிந்திருந்தது. சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகு கதவு திறந்து நான் உள்ளே நுழைந்தேன். என்னை பார்த்ததும் அவன் நிம்மதியான மூச்சு விட்டான். என் வீங்கிய கண்கள் அவன் இதயத்தில் வலியை உருவாக்கின. நான் உண்மையாகவே அவன் கவலையில் அழுது கொண்டிருந்தேனா? எப்படி? இப்போது உடல்நிலை எப்படி? நான் கண்களை தாழ்த்தி தூரத்தில் நின்று கேட்டேன். அருகில் வந்தா சொல்கிறேன் உடல்நிலை எப்படி என்று. கையை பிடித்து பார்க்க வேண்டும். காய்ச்சல் இருக்கிறதா என்று அந்த சோர்ந்த குரலில் சொல்லி என்னை தன் பக்கம் இழுத்தான். அவன் சூழ்ச்சியில் சிக்கி உண்மையாகவே கவலையுடன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து நெற்றியில் கை வைத்து காய்ச்சல் பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் அடுத்த கணமே ரோஹித் என்னை தன் கைகளில் இழுத்து என் மூச்சை நிறுத்தினான். அவ்வளவு வலியிலும் அந்த மனிதனுக்கு நிம்மதி இல்லை. நான் மனதில் யோசித்து விலக முயன்றேன். ஆனால் ரோஹித்தின் பிடியில் இருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருந்தது. 3 நாட்களுக்குப் பிறகு நாங்கள் வீடு திரும்பிவிட்டோம். ரோஹித் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு இன்னும் அதிகமாக சார்ஜ் ஆகிவிட்டான். ஒரு நிமிடமும் அவன் என்னை தொல்லைப்படுத்தாமல் இருக்கவில்லை. நான் அவன் சேவை செய்ய அருகில் செல்லும்போதெல்லாம் அவன் பிளஷ் ஆகி என் அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிடுவான். அவன் என்னுடன் விளையாடிக்கொண்டு முழு வீட்டையும் தன் விரல்களில் நடனமாட வைத்துக் கொண்டிருந்தான். ரூபேஷ் அங்கிள் கண்களில் ஏராளமான மகிழ்ச்சியுடன் தன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். வலி இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் மனைவியை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தான். நான் அவனை லவுஞ்சில் எல்லார் முன்னிலையில் வெட்கமற்ற தன்மையில் வெட்கப்பட்டு ரூபேஷ் அங்கிள் மற்றும் நந்தினி ஆண்டியை பார்த்தேன். அவர்கள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார்கள். மனைவி, இவை எல்லாம் அவர்களுடைய பலத்தின் விளைவு. இப்போது வெட்கப்படாதே. நான் இதைவிட அதிகமாக வாழ்நாள் முழுவதும் இவர்களை லவி தேவி ஸ்டைலில் பார்த்து வந்திருக்கிறேன், இல்லையா டாடி? அவன் என் முகத்திலிருந்து முடியை பின்னால் சீவி என்னை வெட்கப்பட்டு தன் அம்மா அப்பாவை பார்க்கும்படி பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கண்ணை சிமிட்டி ரூபேஷ் அங்கிளை பார்த்து அவரை பயமுறுத்தினான். வெட்கமற்ற மனிதன் என்று பற்களை கடித்து முணுமுணுத்தார். அதற்கு ரோஹித்தின் பலமான சிரிப்பு முழு வீட்டிலும் ஒலித்தது. சார், துஷார் என்ற ஒரு மனிதன் வந்திருக்கிறார் மேடமை பார்க்க. ஒரு வேலைக்காரன் வந்து மரியாதையுடன் சொன்னான். அதனால் எல்லாரும் சீரியஸாகி விட்டார்கள். நான் எழுந்து அறைக்குச் செல்லப் போகும்போது ரோஹித் என் கையை பிடித்து என்னை நிறுத்தினான். அவன் உன்னை பார்க்க வந்திருக்கிறான். ரோஹித் சொன்னதும் நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்போது நான் ஏதோ சொல்லத் தொடங்கிய போது துஷார் லிவிங் ரூமுக்குள் வந்தான். அவன் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. உடலில் இருந்து எல்லா இரத்தத்தையும் பிழிந்தெடுத்தது போல. அவன் கண்கள் ரோஹித் மற்றும் என் இணைந்த கைகளில் இருந்தன. ஆனால் அவன் ஆழமான மூச்சுடன் உள்ளே வந்தான். உட்காருங்கள் மகனே. ரூபேஷ் அங்கிள் அவனுக்கு உட்கார அழைப்பு விடுத்தார். ஆனால் அவன் இல்லை என்ற அடையாளத்தில் தலையை ஆட்டி நின்று கொண்டிருந்தான். நான் இங்கே உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை.
நான் இன்று இரவு ஃப்ளைட்டில் எப்பத்தும் அமெரிக்காவுக்கு போகிறேன். ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். ரோஷ்னி உனக்கு ஏதோ கொடுக்க வேண்டும். அவன் என் அருகில் வந்தான். ஒரு அழகான பெட்டியை திறந்து என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். இது யுனிவர்சிட்டியின் முதல் நாளில் தொலைந்தது. நான் முழு இரவையும் இதை தேடி கழித்தேன். இன்று வரை இதை என்னிடம் பாதுகாத்து வைத்திருந்தேன். தவறு செய்தேன் என்று தெரியும். ஆனால் உன் திருமணத்தில் இதை பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்தேன். துஷாரின் குரல் கண்ணீரால் நனைந்து தடுமாறத் தொடங்கியது. என் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. இது என் அம்மா கொடுத்த கடைசி நினைவுச் சின்னம். யுனிவர்சிட்டியின் முதல் நாளில் விழுந்தது. ஆனால் இப்போது துஷார் அதில் ஏராளமான வைரங்களை பதித்திருந்தான். அவன் திரும்பிச் செல்லத் தொடங்கினான். ரோகித் என்னை அவன் பின்னால் போகச் சொன்னான். நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து சிறிய அடிகளுடன் துஷாரின் பின்னால் சென்றேன். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏனென்றால் இந்த 3 ஆண்டுகளும் வாழ்க்கையின் மிக அழகானவை. இந்த நினைவுகள் என்னிடம் மிகவும் விலைமதிப்பற்றவை. என் பைத்தியம் உன்னை அழித்துவிடும். அதற்கு முன் இங்கிருந்து எப்போதும் போய்விடுகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை உன்னிடம் ரோஷ்னி. நான் உன்னை மிகவும் விரும்பினேன். மிக அதிகமாக, எல்லையை தாண்டி. உன்னை தவிர வேறு யாரையும் யோசித்ததே இல்லை. நீ என்னை உன் வார்த்தைகளில் நினைவில் வைத்துக் கொள்வாயா? என் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்வாயா? துஷார் குழந்தை போல அழுது கொண்டிருந்தான். நான் கண்ணீர் வடித்து ஆம் என்று தலையை ஆட்டினேன். ஒரு கடைசி முறை உன்னை அணைத்துக் கொள்ளட்டும். துஷாரின் கோரிக்கையில் நான் உதட்டை கடித்தேன். ஆனால் தலையை ஆட்டினேன். அவன் என்னை பற்றி கொண்டு விக்கல்களுடன் அழுதான். இன்று அவன் கடைசி நாள் போலவும் ஒருபோதும் வாழ முடியாதது போலவும். ரோஹித் கண்ணாடிச் சுவர் அருகில் நின்று எங்களை இருவரையும் பார்த்தான். அவன் இதயத்தில் எந்த எரிச்சலும் கோபமும் இல்லை. வெறும் ஒரு நிம்மதி மட்டும். அவன் ஒரு நல்ல மனிதன், அது தெரியும். துஷாருக்கு இந்த நேரத்தில் இவை எல்லாம் எவ்வளவு கடினமாக இருக்கும். அவன் தன் காதலை விட்டுச் செல்கிறான். அவன் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவ்வளவாது அவனுக்காக செய்யலாம். அவனுக்கும் நான் முதல் பார்வையிலேயே பிடித்திருந்தேன். அவன் மிகவும் முயற்சி செய்தான் என்னை பகைத்து கொள்ள, என்னை விலகி இருக்க. ஆனால் ஒரு இரவே அவனை பைத்தியமாக்கிவிட்டது. பின்னர் நான் துஷாரின் இத்தனை ஆண்டுகளின் காதலாக இருந்தேன். அவ்வளவாவது செய்ய வேண்டும். என்ன ஆயிற்று? ஏன் சோகமாக இருக்கிறாய்? ரோகித் என் அமைதியான முகத்தை பார்த்து என் கையை பிடித்து கேட்டான். நேற்று டாக்டர் அவன் பேண்டேஜை திறந்ததிலிருந்து நான் வாடியது போல ஆனேன். துஷார் போய் 2 மாதங்கள் கழிந்தன. ரோகித்தின் பிளாஸ்டர் நேற்றுதான் கழந்தது. ஸ்டிச்களும் மீண்டும் போடப்பட்டன. அதனால் அவன் நேற்று முதல் காய்ச்சலில் எரிந்து கொண்டிருந்தான். ஒன்றும் இல்லை, நான் மெல்லிய குரலில் சொன்னேன். ரோகித் கவனித்தான். என் நடத்தையில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருந்தது. பாசிட்டிவ் மாற்றம். சொல் எனக்கு, ஏன் என் மனைவி சோகமாக இருக்கிறாள்? ரோகித்தின் மென்மையான குரல், மேலே அவன் மென்மையான நடத்தை. நான் அழுது கொண்டு மென்மையாக அவன் மார்போடு ஒட்டி ரோகித்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினேன். நீங்கள் ஏன் உங்கள் கவனிப்பை செய்யவில்லை? உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என் ஈரமான குரலை கேட்டு ரோகித் அன்புடன் என் நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டான். என்னை இன்னும் அருகில் இழுத்தான். இவ்வளவு அழகான கோபக்கார மனைவியை விட்டு நான் போக முடியுமா? ஒருபோதும் இல்லை. உன்னை விடும் எண்ணமே என் இதய துடிப்புகளை நிறுத்திவிடும். உன்னை வேறு யாருடனும் யோசிப்பது என் உயிரை எடுத்துவிடும். உன்னை இந்த இதயம் மிக அதிகமாக நேசிக்கிறது. அவன் மயக்கமான குரலில் கவிதை ஸ்டைலில் சொல்லி என்னை சிரிக்க வைத்தான். நான் அன்புடன் அவன் கன்னத்தில் உதட்டை வைத்து அவன் காதல் வெளிப்பாட்டை செய்தேன். ரோகித்தின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை பரப்பினேன். எங்கே போகிறது உன் சவாரி? அவன் தோளில் பை போட்டு படிகளில் இறங்குவதை பார்த்து ரூபேஷ் சாஹிப் கேட்டார். நந்தினி ஆண்டி என் வெக்கப்படும் பளபளக்கும் முகத்தை பார்த்து மகிழ்ந்தாள். சவாரி என்றால் என்ன? நாங்கள் இப்போது புதிதாக திருமணமானவர்கள். ஹனிமூன் கொண்டாடப் போகிறோம். அவன் காலை உணவு மேஜையில் உட்கார்ந்து ஜூஸ் குடித்துக்கொண்டு தோள்களை உயர்த்தினான். நான் இன்னும் வெக்கத்தால் சிவந்து போனேன். ஓ, புதிதாக திருமணமானவர்கள் போதும். உன் பிசினஸை யார் பார்ப்பார்கள்? உன் பிசினஸை யார் பார்ப்பார்கள்? நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். ரூபேஷ் அங்கிள் கையை உயர்த்தி சொன்னார். ஓ ப்ளீஸ், என் அழகான டாடி, உன் பேர குழந்தைகளை விரைவில் பார்க்க வேண்டுமென்றால் 1 வருடம் 2 வருடம் கம்பெனியை பார்த்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் என்னிடம் புகார் சொல்லாதீர்கள். அவன் வெக்கப்படாமல் சொல்லி என் கையை பிடித்து சிரித்துக்கொண்டு வெளியே ஓடினான். ஒரு 2 வருட ஹனிமூன். நில், இப்போது சொல்கிறேன் உனக்கு. ரூபேஷ் அங்கிள் தன் செருப்பை கழற்றி அவன் பின்னால் வீசினார். அதற்கு அவன் இன்னும் சிரித்துக்கொண்டு அவரை பேச்சில் சிக்க வைத்து மறைந்துவிட்டான். எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் இருவரும் ஒன்றாக.
நந்தினி ஆண்டி மற்றும் ரூபேஷ் அங்கிள் கண்ணாடி சுவரில் இருந்து நாங்கள் காருக்கு அருகில் உட்காருவதை பார்த்தார்கள். ரோஹித் என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டே டபுள் ஜாக்கெட் மீது மஃப்ளர் போட்டு கரடியாக மாற்றிவிட்டான். நான் சொல்லியிருந்தேன், இந்த பெண் என் மகனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை நிரப்புவாள். அம்மா அப்பா எப்போதும் தன் மகனின் விருப்பத்தை பற்றி அறிவார்கள். அவர் நந்தினியின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவள் தன் குழந்தைகளை மகிழ்ச்சியுடன் பார்க்கத் தொடங்கினாள். தாத்தா, டாடி எங்கே? 3 வயது ஆர்யன் சிறிய அடிகளுடன் ரூபேஷ் அங்கிளின் மடியில் ஏறி அவன் மார்பில் தலையை வைத்து கேட்டான். அட, என் வாழ்க்கையின் விளக்கி பறந்துவிட்டது, என் குழந்தை. அவர் அவனை அன்புடன் மார்போடு அணைத்து நந்தினி ஆண்டியை பார்த்தார். ஜி தாத்தா, மம்மி கூட தன் அறையில் இல்லை. எங்கே இருக்கிறார்கள் இருவரும்? அவன் மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு கியூட் கண்களுடன் கேட்டான். உன் மோசமான அப்பா தன் மனைவியை அழைத்து கொண்டு இரவில் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கிறான். இன்றிரவுக்குள் வந்துவிடுவான் என் உயிரே. ரூபேஷ் அங்கிள் தன் அழகான பேரனின் கருப்பு கண்களில் உதட்டை வைத்து சொன்னாள். அவன் அவர்களின் உயிர். பூரணமாக தன் அப்பாவின் புகைப்பட நகல் போல. ரோஹித் போன்ற அதே முகம். அவன் தன் அம்மா அப்பாவின் பழக்கங்களை அறிந்தவன். எனவே பதற்றமின்றி தலையை ஆட்டியபடி மீண்டும் ரூபேஷ் அங்கிளின் கைகளில் தூங்கிப் போனான். எவ்வளவு ரொமான்டிக் சீசன் இல்லையா? ரோஹித் என் இடுப்பில் கை போட்டபடி என்னை தன் பக்கம் இழுத்து கொண்டு சொன்னான். ரோஹித், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்படி இரவில் என்னை அழைத்து வரவேண்டிய அவசியம் என்ன? ஆர்யன் எவ்வளவு கவலைப்படுகிறானோ, இங்கே சிக்னலும் வரவில்லையே என பதற்றத்துடன் போனை பார்த்து சொன்னேன். அதற்கு ரோஹித் மூக்கை சுருக்கியபடி என்னிடமிருந்து போனை பிடுங்கி தன் பாக்கெட்டில் வைத்தான். எச்சரிக்கை, இப்போது நீ உன் மகனை பற்றி பேசினால் அந்த தந்திரக்கார பையன் உன்னை என்னிடமிருந்து பறித்து கொண்டான். மிகவும் துரிதமானவன் அந்த குரங்கு. எப்போதும் உன்னை தன்னுடன் வைத்திருக்கிறான். உன் கணவரை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படு என ரோஹித் கண்களை காட்டியபடி சொன்னான். அதற்கு நான் என் நெற்றியில் கை அடித்து கொண்டேன். என்ன விஷயம்? நீங்கள் உங்கள் சொந்த மகனிடம் பொறாமைப்படுகிறீர்களா? நான் அவனை பார்த்து புன்னகைத்தேன். மகன் என்றால் அவன் மகன் இல்லை. மிகவும் துரிதமான விஷயம். என்னை தொந்தரவு செய்ய திட்டமிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறான். இப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். அந்த தந்திரக்கார பையனுக்கு எதிராக நாம் இருவரும் டீம் ஆகலாம். ரோஹித் என் கன்னத்தில் உதடு வைத்தபடி சொன்னான். அதற்கு நான் சிவந்து போனேன். நீங்கள் ரொம்ப மோசமானவர். உங்கள் மகனை பற்றி எப்படி எப்படி பேசுகிறீர்கள்? அவன் எவ்வளவு அப்பாவியாகவும் அழகாகவும் இருக்கிறான். நீங்கள் நாள் முழுவதும் அவனுக்கு பின்னால் இருக்கிறீர்கள். பொறாமைக்காரர் என நான் பார்வையை திருப்பியபடி சொன்னேன். அதற்கு ரோஹித் சிரித்தபடி என்னை சமாதானப்படுத்தத் தொடங்கினான். நாங்கள் இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வேலைக்காரன் ஓடி வருவதை பார்த்து கவலையுடன் லாஞ்ச் பக்கம் நடந்தோம். ஆனால் அங்கே இருந்த காட்சியை பார்த்ததும் எங்கள் காலடியில் இருந்து தரை நழுவியது. ஆர்யன் என கத்தியபடி அவன் பக்கம் ஓடினேன். அவன் படிக்கட்டுகளுக்கு அருகில் விழுந்து மயக்கமாக கிடந்தான். ரூபேஷ் சார் கண்ணீர் வடித்தபடி தன் பேரனை கையில் தூக்கினார். என் கத்தலை கேட்டு திரும்பி என்னை பார்க்கத் தொடங்கினார். ரோஹித் அதிர்ச்சியுடன் காலடிகளுடன் அவன் பக்கம் வந்தான். தன் அழகான மகனின் நெற்றியில் இருந்து இரத்தம் வழிவதை பார்த்து ஒரு இழுப்புடன் என் மடியில் இருந்து அவனை எடுத்து வெளியே ஓடினான். ஆர்யன் டாடியின் உயிர் கண்களை திற, என் மகனுக்கு என்ன ஆயிற்று? அவனை மடியில் வைத்தபடி காரை விரட்டியபடி மயக்கத்தை வரவழைக்க முயற்சி செய்தான். நான் அவனுக்கு அருகில் அமர்ந்து தொடர்ந்து அவன் கை கால்களை தடவியபடி அழுது கொண்டிருந்தேன். எங்கள் பின்னால் ரூபேஷ் அங்கிள் மற்றும் நந்தினி ஆண்டியின் கார் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் சில நிமிடங்களில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தோம். கவலைப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் சரியான நேரத்தில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். மிக ஆழமான காயம் இல்லை. அவர் அதிர்ச்சியில் மயக்கமாகிவிட்டார். அவரை அடுத்த அறைக்கு மாற்றிவிடுகிறோம். பிறகு நீங்கள் சந்திக்கலாம். டாக்டர் இப்படிச் சொல்லிவிட்டு போய்விட்டார். டாடி, ஆனால் அவன் எப்படி விழுந்தான்? ரோஹித் தன் கைகளில் தன் சிறிய உயிரின் இரத்தத்தை பார்த்தபடி அழுகை கலந்த குரலில் கேட்டான். தெரியவில்லை மகனே. சிறிது நேரத்துக்கு முன்புதான் நான் அவன் அறையில் படுக்க வைத்துவிட்டு வந்தேன். திடீரென அவன் கத்தியபடி அழுது கொண்டு கீழே ஓடி வந்தான். நாங்கள் அவன் பக்கம் வருவதற்குள் அவன் படிக்கட்டுகளில் இருந்து தவறி விழுந்துவிட்டான். ரூபேஷ் அங்கிள் கண்ணீர் நிறைந்த குரலில் சொன்னார். ஆர்யன் ரோஹித்தின் உயிரை எடுத்துவிட்டான்.
உங்கள் தவறு இல்லை மம்மி டாடி. அவன் இப்போது நல்லா இருக்கான். நான் அவனை அணைத்தபடி அமைதிப்படுத்தினேன். ஆனால் ரோஹித் முழு மௌனமாக கண்ணாடி ஜன்னல் வழியே தன் அப்பாவியான குழந்தையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதயம் இன்னும் மோசமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவன் மகனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவன் மேலே யோசிக்கவும் விரும்பவில்லை. மம்மி. ஆரியன் ஒரு கையை உயர்த்தி பலவீனமான குரலில் என்னை அழைத்தான். நான் அழுதபடி அவன் கழுத்தில் அணைத்து அவனை மீண்டும் மீண்டும் முத்தமிட்டேன். அப்போது அவனை சந்தித்திருந்தோம். ரோஹித் மௌனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ரூபேஷ் அங்கிளின் கையில் உதடு வைத்தபடி பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் ரோஹித்தின் பக்கம் பார்க்கவில்லை. இரவு ஆனதும் நான் திட்டமிட்டு வெளியே நடந்தேன். ரோஹித் ஆரியனுடன் பேசட்டும் என. என் உயிரே, என்னிடம் கோபமா? ரோஹித் அன்புடன் அவன் சிறிய சிறிய கைகளை தூக்கி தன் உதடுகளில் வைத்தபடி கேட்டான். இல்லை என பதில் லேசாக வந்தது. பிறகு என்னுடன் ஏன் பேசவில்லை? ரோஹித்தின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆரியனை பட்டியில் சுற்றி கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவன் இதயம் உடைந்தது. நான் கனவில் பார்த்தேன், நீங்கள் என்னை ஒரு அறையில் விட்டுவிட்டு போய்விட்டீர்கள். எனவே நான் பயந்துவிட்டேன். எனவே நான் ஓடி கீழே தாதாவிடம் போகிறேன். நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் டாடி. ஆரியன் உதட்டை திருப்பியபடி சொன்னான். ரோஹித் அழத் தொடங்கினான். அவன் அன்புடன் அவனை மடியில் தூக்கி தன் மார்புடன் அணைத்து பெருங்குரலில் அழுதான். அவன் மகன் இன்று அவன் இதயத்தை எடுத்துவிட்டான். டாடி, நீங்கள் என்னை எங்கும் விட்டுவிட்டு போக மாட்டீர்கள். ஆரியன் என் உயிர் டாடி, உங்களை ரொம்ப பிடிக்கும். ரோஹித் அவன் நெற்றி, கன்னம், கைகளை முத்தமிட்டபடி சொன்னான். நான் கதவில் சாய்ந்தபடி புன்னகைத்தேன். நமது இந்த திடீர் வாழ்க்கை மிக அழகாக மாறியது. ரோஹித் தன் கைகளை விரித்தபடி என்னை தன் பக்கம் அழைத்தான். நான் புன்னகையுடன் அவன் கைகளில் நிரம்பினேன். ஆரியனின் கன்னங்களில் என் உதடுகளை வைத்தேன். ஐ லவ் யூ மம்மி. ஆரியன் தந்திரமாக மீண்டும் தன் அப்பாவை கிண்டல் செய்தான். அதற்கு மூவரும் சிரித்தபடி சிரிக்கத் தொடங்கினோம். நான் உங்களை ரொம்ப பிடிக்கும் மம்மி டாட்டியை விட அதிகம். நண்பர்களே, நமது கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலில் புதிதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.